சரிங்க. நீங்க ஏதோ பீமன் சம்பா அப்படின்னு ஒரு நெல் ரகம் பண்றீங்களா? உண்மையா அது? ஆமாம்பா, இந்த நெல் ஒரு 50 வருஷமா பண்ணிட்டு வரேன். 50 வருஷமா பண்றீங்க? 50 வருஷமா பண்றேன். அதுனா பீமன் சம்பானா என்னங்க? அது என்ன பீமன் சம்பா? ஆனா பீமன் சம்பா வந்து 15வது நாள் நல்லன்னா 18 நாள் ஆனா மேல முடிச்சிட்டு நட வேண்டியது வருது. அந்த மாதிரி பிரச்சனையா வரக்கூடாது. பயிர் நம்ம வளர்ந்து திட்டமா இருக்கும்போது நட்டணும். இந்த நெல் வந்து என்ன இதுல டாப் இதுன்னு சொன்னா, சரிங்க, இது நட்டா நீங்க ஒரு தடவை தான் களை எடுக்கணும். உண்மையா அது? களையே எடுக்கிறது இல்ல. இது நட்டாவா? இது நட்டா களை எடுக்க வேண்டியது இல்ல. என்ன அவார்டு கொடுத்தாங்க இதுக்கு? நெல் வந்து பாரம்பரியமான நெல் பயிர் வைக்கிறேன். நெல் பாரம்பரிய நெல் பயிர் வைக்கிறேன்னு சொல்றது இல்ல, இந்த நெல்லை பாதுகாத்ததுனால அவருக்கு இந்த வாங்குனீங்களா? ஆமா, இந்த நெல் பாதுகாத்து ஒரு வச்சிருந்தாரு. ஒரு சொம்பு குடிக்கிறவங்க 2 சொம்பு குடிக்கும். வேலை செஞ்சுட்டு வந்து அந்த அமிர்தத்தை கையாந்த மாரி இருக்கு அந்த சாப்பாட்டு சாப்பிடும் போது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கும். சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. கறி குழம்புக்கு அதெல்லாம் பிரியாணி அரிசி போடுறாங்களே, எங்க வீட்டுல இந்த அரிசி தான். ஏன்னா இது ஒரே கதிரில வரப்பிடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க.